ஒரு 30 பெட்டியை வச்சு ஓட்டிகிட்டு போகும்போது தான் அது கடினம். ஒரு வண்டியில் 10 பேரோ 4 பேரோ 5 பேரோ போக வேண்டிய இடத்துல ஒரு 10லேருந்து 15 பேரை இறுக்கி கூட்டிகிட்டு போகிறதுன்றது கடினம். அந்த வண்டிக்கும் கடினம், அதை ஓட்டு நபருக்கும் கடினம். ஒருவர் சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க, கூடவே சித்தி சித்தப்பா கொஞ்சம் கூடுதலாக ஒரு 6 பேருக்கு மேலே 10 பேருக்கு மேலே இருக்கும்போது அந்த ஒருவர் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம். 6 பேருக்கு மேலே இருக்கும்போது மினிமம் ஒரு 2 பேராவது சம்பாதிச்சாதான் இயல்பாக இருக்கும். ஸோ கடினன்றது எந்த விஷயத்தில், நம்ம பார்க்குற விஷயத்துலையா இல்லை நம்மளோட எண்ணத்துலையா இல்லை நம்ம இயலாமையில? ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பார்ப்போமே. அந்த முயற்சி செய்வோம், நடத்துவோம். ஆனால் அதை உடனே பிரதிபலன் நினைக்க வேண்டாம். அதோட பிரதிபலனை பற்றி நினைக்கும் போது தான் நமக்கு அது ரொம்ப கடினமான விஷயமோ, அதனால தான் நம்ம கிடைக்கலன்றதை யோசிப்போம். அடுத்து ஒரு புதிய தலைப்பில் விரைவில் சந்திப்போம். இதுவே ஒரு பெரிய இடைவேளைக்கு பின் வரும் முதல் கடினம் அல்ல, இயல்பான ஒரு பேச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த நம்ம பேச போகிற தலைப்பு கடினம். ஏது கடினம்? முயற்சி பண்ணாமல் இருக்கிறது கடினம் கிடையாது. ஒரு முறை 2 முறை முயற்சி பண்ணியும் ஓகே அதை செய்ய முடியலன்னு நினைக்கிறதும் கடினம் கிடையாது. பல முறை முயற்சி பண்ணியும் அதை செய்ய முடியலன்னு நினைக்கிறதும் கடினம் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அதை முன்கூட்டியே அதை பற்றி தெரிஞ்சுன்னு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. எந்த விஷயம் நமக்கு புரியலையோ இல்லை நம்ம மனசு ஒப்புக்கலையோ அதை செய்ய நினைக்க தோணாத போது நம்ம அது ரொம்ப கடினமான விஷயம்னு நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம செய்ய முடியலன்னு நினைப்போம். பின்னோக்கி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது நம்ம அன்றைக்கி பண்ண முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் அதை நம்ம தானே செஞ்சுருக்கோம், அதை எப்படி செஞ்சு முடித்தோம் அப்படின்னு யோசிப்போம். அன்றைக்கி அது கடினமானது. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு ஏலேருந்து Z வரைக்கும், ஆலேருந்து அக்கரா வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கிறதுன்றதே ஒரு கடினமான விஷயம்னு நினைக்கிறோம். ஸோ கடினம்ன்றது நம்மளோட பார்வையில் இருக்குது. எஸ், ஒரு வண்டியில் ஒரு 5 பெட்டி 10 பெட்டி வைக்கிற இடத்துல ஒரு 25-30 பெட்டியை வச்சு